ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விட்டோ ஸ்பேஸ் சீசன் 1 எபிசோட் 6 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் 300 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை காமிக்கிறாங்க. யார் இந்த தீவை கண்டுபிடிச்சா, ரிச்சர்ட் வாரன் உண்மையில் யார், இந்த தீவோட சாபம் எப்படி ஆரம்பிச்சிச்சு, எல்லா டீட்டெயில்ஸும் இந்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் சேரான்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க கப்பலில் இந்த விட்டோஸ்பே தீவை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட டைரியில் அவங்க மனசில் இருக்கிறத எழுத ஆரம்பிக்கிறாங்க. செப்டம்பர் 16, 1702. நான் எனக்கு கல்யாணம் ஆகாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இந்த தீவை கண்டுபிடிச்சி ஒரு கிராமத்தையே அங்கே உருவாக்குனவர், அவரோட குழந்தைகளுக்கு என்னை பிடிக்கணும்னு எழுதிட்டு இருக்காங்க. அதாவது ரிச்சர்ட் வாரனுக்கு இது 2வது கல்யாணம் போல். அவர் நல்லவராகவும் அழகானவராகவும் இருக்கணும்னு சேரா அந்த டைரியில் எழுதுகிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு சேராவை கூட்டிகிட்டு போக குதிரை வண்டியில் ஒருத்தன் வந்திருக்கான். நல்ல வேலை மூடு பண்ணி வரதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த தீவுக்கு வந்துட்டீங்க, இல்லாட்டி கஷ்டமாக இருந்திருக்குன்னு அவன் சொல்ல, ரிச்சர்ட் வாரன் எப்படிப்பட்டவர்னு சேரா கேட்க, இங்கே இருக்க ஊர் மக்கள் அவருக்கு மரியாதை கொடுப்பாங்க. இந்த ஊருக்கு ரிச்சர்ட் வாரன் வந்தப்போ வறண்ட பூமியாக தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், மரத்தில் பூக்கள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ரிச்சர்ட் வாரன்னு அந்த குதிரை வண்டிக்காரன் சொல்லிவிட்டு அந்த ஊருக்குள்ளே சேராவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டில் பிளேக் நோயால் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கதை சேரா பார்த்துட்டே போகிறாங்க. அப்புறம் சர்ச்சுக்கு இவங்க வராங்க. சேரா கிட்ட ஒரு ஆன்ட்டி, உன் கூட யாருமே வரலையான்னு கேட்க, இல்லை எனக்கு கல்யாணம் நடக்காதுன்னு நான் நினச்சேன், இனிமேல் என்னோடய பேரண்ட்ஸோட காசில் நான் வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சேரா சொல்கிறாங்க. ரிச்சர்ட் வாரனோட முதல் மனைவி இறந்தப்புறம் அவருக்கு பொண்ணு தேடுறாங்க. ஆனால் இந்த தீவில் மக்கள் கம்மியாக தான் இருக்காங்க. அவருக்கு ஏற்ற பொண்ணு இல்லைன்னு மெயின்லேண்ட், அதாவது இந்த தீவுக்கு வெளியிலேருந்து பொண்ணு பார்த்துருக்காங்க போல். அந்த பொண்ணு தான் சேரா. அப்போது காலின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாதிரியார் சேரா கிட்ட, மகளே, உனக்கு இந்த வயசில் கல்யாணம் நடக்க போகிறது கடவுள் கொடுத்த வரம். உனக்கு இந்த ஊர் புதுசாக இருக்கலாம், இங்கே உள்ள மக்கள் உனக்கு கூடிய சீக்கிரமே நண்பர்களாக மாறிடுவாங்க. நீ எதுவும் பயப்படாத, என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த நேரமாக இருந்தாலும் சரி, நீ என்கிட்ட உதவி கேட்கலான்னு காலின் சொல்கிறாரு. ரிச்சர்டும் சேராவும் ஃபாதர் முன்னாடி திருமணம் செஞ்சுக்க ரெடியாக நின்றுட்டு இருக்காங்க. காதல் மரணத்தை போல் வலிமையானது. எவ்வளவு தண்ணீர் இருந்தாலும் காதலை அணைக்க முடியாது, வெள்ளம் வந்தாலும் காதலை மூழ்கடிக்க முடியாதுன்னு ஃபாதர் சொல்லிவிட்டு 2 பேருக்கும் திருமணம் செஞ்சுக்க சம்மதமானு கேட்க அவங்களும் சம்மதம் சொல்கிறாங்க. ரிச்சர்ட் இந்த ஊரோட தலைமை அதிகாரியாக இருக்கிறதுனால அவருக்கு மனைவியாக போகிற நீங்களும் பொறுப்போடு நடந்துக்கிட்டு அவருக்கு சேவை பண்ணணுன்னு ஃபாதர் சொல்லிவிட்டு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. வீட்டுக்கு வந்து அவன் முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகளை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். 4 பசங்க, ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு விரல் இல்லை, வண்டி சக்கரத்தில் தெரியாமல் கைவிட்டிருக்கும் போல், அதனால் ஒரு விரல் கட்டாயிருக்கு. இவங்க தான் அவங்க புது அம்மானு ரிச்சர்ட் சொல்கிறான். அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு பொம்மை இருக்குது, இது பேர் என்னென்னு சேரா கேட்க, மேரின்னு அந்த பொண்ணு சொல்ல, அந்த பொம்மைக்கு ஒரு பேட்ச் மாதிரி சேரா போட்டு விடுறாங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, குழந்தைகளை பார்த்துக்கோன்னு ரிச்சர்ட் கிளம்ப போகிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நைட்னு சேரா சொல்ல, ஒரு தலைவனாக எனக்கு எப்போ வேலை இருக்கும்னே சொல்ல முடியாது, இரவு பகலாக சுமையை தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கணும்னு ரிச்சர்ட் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான். சேரா அவங்க டைரியில் எழுதுகிறாங்க, எங்கள் அம்மா என்கிட்ட முதல் இரவின் போது இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்க. அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை. என்னோடய கணவர் வீட்டில் தங்காமல் வெளியே போயிட்டார், அதுவும் ஒரு அன்பான வார்த்தை கூட சொல்லாமல். ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்கிட்ட அவர் அன்பாக நடந்துப்பார். நானும் அவரோட மனைவியாக என் கடமைகளை நல்லபடியாக செய்வேன்னு சேரா எழுதிட்டு இருக்காங்க. அப்போது கீழே ஏதோ சத்தம் கேட்குது. சேரா அவன் லைட்டை எடுத்துக்கிட்டு கீழே வந்து ரிச்சர்ட்னு கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அவன் சேரில் உட்காந்துருக்கான், செத்து போனவன் மாதிரி இருக்கான். சேரா அவனை பார்த்துட்டு பயந்து போகிறாங்க. கையில் வேற கத்தியை வச்சு அவன் கிழிச்சிருப்பான் போல், ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்துட்டு சேரா பயத்தில் கத்த, அவன் டக்குன்னு கண்ணு முழிச்சு என்னை தனியாக விடுன்னு சொல்ல அவங்க பயந்துட்டு மேலே போகிறாங்க. இவன் கண்ணை அண்டர்டேக்கர் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான். சேரா இந்த ஊருக்கு வரும்போது ஒருத்தன் பிளேக் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால அவன் இறந்து போயிட்டான். அந்த ஊரோட மருத்துவரோட ஒய்ஃபு சேரா கிட்ட வந்து, உனக்கு மற்றவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் வேலையான்னு கேட்க, இல்லை சாரி அவருக்கு என்னாச்சுன்னு கேட்க, இங்கே பிளேக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோய் பரவிட்டு இருக்குது. அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்க ஆரம்பிப்பாங்க, அவங்கள காப்பாற்றவே முடியாது. என்னோட கணவர் முடிஞ்ச அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காருன்னு அந்த ஆன்ட்டி சொல்கிறாங்க. ரிச்சர்ட் ஒருத்தர் கூட பேசிட்டு இருக்க, சேரா பக்கத்தில் நின்று பாத்திரங்களை தொடச்சி வச்சுட்டு இருக்காங்க. இந்த வாரத்தில் மட்டும் 3 பேர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மொத்தமாக சேர்த்து 20 பேர் பிளேக்கால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவர் சொல்ல, எல்லாமே சரியாகிடுன்னு ரிச்சர்ட் சொல்கிறாரு. எவன்ஸ்னு ஒருத்தருக்கு தான் இந்த நோய் முதல்ல வந்துச்சு, அவருக்கு தலைவலி வந்திருக்கு. எவனோட மனைவி அவருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து தூங்க வச்சுருக்காங்க. அவர் காலையில் எந்திரிச்ச அப்புறமும் தலைவலி நிற்கலை. ஒரு 5 நாளைக்கு அப்புறமா கண் மஞ்சள் கலராக மாறி இருக்கதை பார்த்துட்டு மருத்துவரை பார்த்து எனக்கு உடல்நிலை சரியில்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. சுடுதண்ணியில் குளிக்க சொல்லி மருத்துவர் சொல்லிவிட்டு நாளைக்கு ஒரு மருந்தை தயார் பண்ணி தரேன்னு மருத்துவர் சொன்னார். அடுத்த நாள் காலையில் போய் பார்க்கும்போது அவரோட உடம்பு தரையில் கிடந்துச்சு. விரல்கள் அவரோட
மனைவியோட மண்டை ஓட்டுக்குள்ள இருந்துச்சு இப்படின்னு நடந்த நிகழ்வுகளை ரிச்சர்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நோய் வந்தவங்க வெறி பிடிச்ச மாதிரி மற்றவங்களை அட்டாக் பண்ணுவாங்க. ஆனால் இது கதையில் அப்படி சொல்கிறாங்க, ரியாலிட்டியில் அப்படி எதுவும் கிடையாது. பிளேக் பொதுவாக எலிகள் மூலமாக இருந்து பரவ வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கொடிய நோயாக தான் இந்த பிளேக் இருக்குது. ரிச்சர்ட் சேராவை போய் தூங்க சொல்ல, இன்னும் க்ளீன் பண்ணலைன்னு சேரா சொல்ல, அவன் ஒரு மாதிரி பார்க்க சேரா மேலே போகிறாங்க. அந்த பெரியவர் ரிச்சர்ட் கிட்ட, நீங்கள் இந்த தீவை கட்டுப்படுத்துகிறதா மக்கள் பேசிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் என்னது, அதுக்குள்ளே என்ன மறைச்சி வச்சுருக்கீங்கன்னு அவர் கேட்க, ரிச்சர்ட் உடனே அந்த பெரியவரை அடித்து கீழே தள்ளுறான். இதை மாடிப்படியிலேருந்து சேரா மறைஞ்சுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டையை எடுத்து அவனை அடின்னு அடித்து ரிச்சர்ட் சாகடிக்கிறான். இதை பார்த்துட்டு பயந்து போய் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு பெட்டில் போய் போர்வையை பொத்திக்கிட்டு பயத்தில் நடுங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சேரா கீழே வந்து பார்க்குறாங்க. சேர்லாம் கீழே விழுந்து கிடக்குது, கிளாஸ்லாம் உடஞ்சி போயிருக்கு. அந்த டேபிள் கிட்ட ஒரு டோர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு போகிற மாதிரி ஏணிப்படி இருக்குது. நேற்று நைட்டு கட்டையை வச்சு ரிச்சர்ட் ஒருத்தனை போட்டு தள்ளினார்ல, அந்த ரத்தம் படிஞ்ச கட்டை அந்த பேஸ்மெண்ட்டில் கிடக்கிறத பார்த்துட்டு சேரா பயந்து போகிறாங்க. உடனே அழுதுகிட்டே காலின்ஸை பார்க்க போகிறாங்க. நான் தப்பான முடிவு எடுத்துட்டேன், இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு அழுதுட்டு இருக்கேன், உனக்கு என்னாச்சு மகளேன்னு காலின்ஸ் கேட்க, ரிச்சர்ட் நேற்று நைட்டு ஒருத்தரை கொலை பண்ணிட்டாருன்னு சொல்ல, அந்த பாடி எங்கன்னு காலின்ஸ் கேட்க, அது எனக்கு தெரியலை, ஆனால் அவரை கொலை செய்ய யூஸ் பண்ண கட்டை ரத்தக்கரையோட ஒரு ரகசிய அறையில் இருக்கதை பார்த்தேன்னு சேரா சொல்கிறாங்க. உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் சேரா, இந்த தீவில் ஏதோ தீய சக்தி இருக்குது, அது உன்னோட ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்திருக்கும் போல். ரிச்சர்ட் தீய சக்தி கூட ஒப்பந்தம் போட்டிருக்கதா இந்த ஊர் மக்கள் நம்புகிறாங்க. இங்கே இருக்க மக்கள் எல்லாரும் காணாமல் போனாங்க, அவங்க பாடி கூட எங்களுக்கு கிடைக்கிறதில்ல. ரிச்சர்ட்டோட முதல் மனைவியும் இப்படி தான் காணாமல் போனாங்க அப்படின்னு காலின் சொல்ல, நான் இனிமேல் இந்த தீவில் இருக்க மாட்டேன், என்னை இங்கேருந்து வெளியே எப்படியாவது அனுப்பி வச்சுருங்கன்னு சேரா அழுக. இங்கே பாரு சேரா, உன்னை கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இங்கே அனுப்பி வச்சுருக்காரு. நீ செய்ய வேண்டிய வேலை ஒன்று இருக்குது. இன்றைக்கி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி கதவை திறந்து வச்சுட்டு போ, மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு காலின் சொல்கிறாரு. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, ஒரு தலைவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், இங்கே இருக்க சில பேர் எனக்கு எதிராக சதி பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு ரிச்சர்ட் சேரா கிட்ட சொல்கிறான். சரி எல்லாரையும் மேலே கூட்டிகிட்டு போய் தூங்க வைன்னு ரிச்சர்ட் சொல்ல, சேரா வெளிக்கதவை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு மேலே போய் தூங்குறாங்க. ரிச்சர்ட்டும் பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருக்கான். அப்போது ஒருத்தன் கதவை திறந்துக்கிட்டு மெதுவாக உள்ளே வரான். ரிச்சர்ட்டை கொலை பண்ண வந்தவன் சேராக்கு நேராக கத்தியை வச்சுட்டு இருக்கான். டே பைத்தியக்காரா, ரிச்சர்ட் அந்த பக்கம் இருக்கான்னு சேரா கையை காட்ட, அவன் ரிச்சர்ட்டை சரமாரியாக கத்தியை வச்சு குத்திட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு சேரா பயத்தில் எழுந்திரிச்சு கீழே ஓடி வராங்க. அப்படியே கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக இருக்குது. ஒரு பாடி மாடிப்படியிலேருந்து உருண்டு வருது. அவ்வளோதான், ரிச்சர்ட்டோட கதை முடிஞ்சு போச்சு. அவன் பாடி தான் கீழே கிடக்குதுன்னு பார்த்தா அந்த கொலை பண்ண வந்தவனோட பாடி இருக்குது. ரிச்சர்ட்டுக்கு எதுவாகலை. ரத்த காயத்தோட ரிச்சர்ட் சேரா கிட்ட வந்து, உன்னை கவனமாக குழந்தைகளை பார்த்துட்டு இருக்க தானே சொன்னேன், இனிமேல் நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, குழந்தைகளையும் வெளியே கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு நான் உங்கள் எல்லாரையும் பாதுகாப்பேன், போய் ப்ரே பண்ணுன்னு ரிச்சர்ட் சொல்ல, சேரா பயந்து போய் ப்ரே பண்ணிவிட்டு கதறி அழுகிறாங்க. சேரா காலையில் வந்து பார்க்குறாங்க, மாடிப்படிக்கு கீழே ரத்த கரையாக இருக்குது. எப்படியாச்சும் தப்பிச்சு போய்டுன்னு சேரா கதவை திறக்க வராங்க. ஆனால் வெளியே கதவை லாக் பண்ணிட்டு போயிருக்கான் ரிச்சர்ட். வேறு வழி இல்லாமல் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு சேரா வராங்க. சுரங்கப்பாதை மாதிரி ஒன்று போகுது. அப்படியே சேரா நடந்து வர ஒரு இடத்துல சேர் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ரத்தக்கரையும் இருக்குது. இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் தான் இப்போ சால்ட்டி வேல் ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு எபிசோடில் கூட இந்த பேஸ்மெண்ட்டை காமிப்பாங்க. சேரா பயத்தில் ஓடி வர ஏணிப்படி இருக்குது. அதில் ஏறி மேலே வராங்க. அது ஒரு கிணறு மாதிரி தான் இருக்குது. இந்த கிணறு தான் பிரைஸ் காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு எதையோ ஒன்று கேட்டுட்டு அதுக்கப்புறம் தற்கொலையும் பண்ணிப்பார். சேரா அந்த கிணறு வழியாக மேலே வந்து காலின்ஸை பார்க்க ஓடி வராங்க. ரிச்சர்டு உயிரோடு இருக்காருன்னு சேரா சொல்ல, ஆமாம் எங்களுக்கு தெரியும், அதான் ஒரு குழுவை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு காலின் சொல்ல, கத்தியால் குத்தியும் அவர் சாகலை, சாத்தான் கூட அவர் தொடர்பில் இல்லை, அந்த சாத்தானே அவர் தான், நல்லா வலிமை உள்ள 10 பேரை அனுப்புங்கன்னு சேரா சொல்கிறாங்க. சேரா இன்னைக்கு ஒரு வணிக கப்பல் இங்கேருந்து போக போகுது, உனக்கும் அதில் இடம் இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தை ட்ரிங்க்ஸில் கலந்து ரிச்சர்ட்டுக்கு நீ கொடுக்கணும், அதுக்கப்புறம் அவன் பலவீனமாக மாறிடுவான், நாங்கள் அவனை அதுக்கப்புறம் பார்த்துக்குறோன்னு இவங்க சொல்ல, என்னால் திரும்பி அந்த வீட்டுக்கு போக முடியாது, அந்த வீட்டுக்கு போக ஒரு ரகசிய கிணறும் இருக்குன்னு சேரா சொல்கிறாங்க. சேரா நீ இப்போ போகலாட்டி ரிச்சர்ட்டுக்கு சந்தேகம் வந்துடும், அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைகளை நீ காப்பாற்றியே ஆகணும்னு காலின்னு சொல்ல, என்ன ஏன் குழந்தைகளா, நான் அவங்கள சந்திச்சே 2 நாள் தான் ஆகுதுன்னு சேரா சொல்கிறாங்க. சேரா இங்கே இருக்க மக்களை காப்பாற்ற இருளை போக்க நீ மட்டும்தான் ஒரே நம்பிக்கையாக இருக்கேன்னு காலின் சொல்கிறாரு. சேரா வீட்டுக்கு வந்து டைரியில், இந்த தீவில் ஏதோ சாபம் இருக்குது, அதை பற்றி எனக்கு தெரியலை, ஆனால் என்னோடய கணவர் கழுத்தில் இருக்க டாலரில் ஏதோ ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு, எல்லாரையும் மரணம் தேடி வரும், ஆனால் எனக்கு அது சீக்கிரம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. இவங்க இப்படி எழுதிட்டு இருக்க ரிச்சர்ட் அங்கே வரான்.
என் கணவர் என் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காரு. இது எல்லாமே நகைச்சுவைக்காக எழுதிட்டு இருக்கேன். நான் தூங்க போகிறேன்னு டைரியில் எழுதுகிறாங்க. என்ன எழுதிட்டு இருக்கேன்னு ரிச்சர்ட் கேட்க, சும்மா ஒரு பொண்ணோட முட்டாள்தனமான எண்ணங்கள்னு சாரா சொல்ல, நான் அதை படிக்கணும்னு ரிச்சர்ட் கேட்க, இதை உங்ககிட்ட காமிக்க வெக்கமாக இருக்குன்னு சாரா சமாளிச்சுட்டு இருக்க, ரிச்சர்ட் அந்த டைரியை எடுத்துகிட்டு போகிறான். சாரா பிராண்டியில் காலின்ஸ் கொடுத்த மருந்தை கலக்கிறாங்க. ரிச்சர்ட்டை குடிக்க சொல்கிறாங்க. ஆனால் அவன் வேண்டான்னு சொல்கிறான். அந்த பசங்களை மேலே போக சொல்லிவிட்டு சாரா ரிச்சர்ட்டுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து அப்படியே ட்ரிங்க்ஸை குடிக்க வைக்க, இவளுக்கும் கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸை அவன் கொடுக்க, சாரா அதை வெளியே துப்புறாங்க. ரிச்சர்ட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அவங்க கூட சேர்ந்து நீயும் எனக்கு துரோகம் பண்ணுறியான்னு சாரா கழுத்தை பிடிச்சி நெரிக்க, அவன் பையன் வந்து கட்டையை வச்சு ரிச்சர்ட்டை அடித்து மயக்கம் போட வைக்கிறான். இந்த ஆள் தான் எங்கள் அம்மாவை கொன்னதுன்னு அவன் சொல்ல, சரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வா, இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு அங்கேருந்து கிளம்பிகிட்டு இருக்காங்க. காலின்ஸ் ரிச்சர்ட்டை கொல்றதுக்கு நிறையா பேரை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. அந்த வணிக கப்பல் இப்போ தான் கிளம்பியிருக்கும் போல். சார் அதை மிஸ் பண்ணுறாங்க. வேறு வழி இல்லைன்னு ஒரு துடுப்பு போட்டை எடுத்துகிட்டு இவங்க தப்பிச்சு போக முடிவு பண்ணுறாங்க. அந்த மருத்துவரோட மனைவி அங்கே வராங்க. அவங்க உடம்புல தீய சக்தி வந்துருச்சு போல். நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்ல, இல்லை போட்டில் இடம் இல்லைன்னு சாரா சொல்ல, அவங்க சாராவை கடிக்க வர கட்டையை எடுத்து ஒரே அடி அவங்க தண்ணிக்குள்ளே விழுகிறாங்க. சாரா இந்த 5 பேரையும் கூட்டிகிட்டு படகுல கிளம்புறாங்க. இந்த பக்கம் ரிச்சர்ட் வாரனோட கைகாலை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. நீ கொலை பண்ணியிருக்க, நீ அந்த சாத்தானோட என்ன ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு சொல்லுன்னு இவங்க கேட்க, அது சாத்தான் இல்லை கடவுள்னு ரிச்சர்ட் சொல்ல, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு ரிச்சர்ட்டை சவப்பெட்டிக்கில் வைக்கிறாங்க. நான் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீரணும் அப்படின்னு ரிச்சர்ட் சொல்ல, குளிர்காலத்தில் ரிச்சர்ட் இந்த தீவுக்கு வந்தப்போ காளானை சாப்பிட்ருப்பான் போல். அதுக்கப்புறம் கடவுள் என்கிட்ட பேசினார், இந்த பிளேக் நோயை என்னால் சரி பண்ண முடியும்னு ரிச்சர்ட் சொல்ல, எப்படின்னு காலின்ஸ் கேட்க, ஒரு உயிரை பலி கொடுக்கணும், அப்படி செய்யலாட்டி இந்த ஊரில் பல பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். என் குழந்தைகளுக்கு அந்த கஷ்டம் வரதுக்கு நான் விட மாட்டேன்னு ரிச்சர்ட் சொல்ல, உன்னோட குழந்தைகளை கூட்டிகிட்டு சாரா மெயின்லேண்டுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு இவங்க சொல்ல, அது நடக்கக்கூடாது, இந்த தீவு அவங்கள வெளியே போக அனுமதிக்காது, எல்லாரும் சாக போகிறாங்கன்னு ரிச்சர்ட் கத்த, அந்த சவப்பெட்டியை மூடி ரிச்சர்ட்டை புதைக்கிறாங்க. இப்போது ப்ரெசண்ட்டுக்கு வருவான். ரிச்சர்ட்டோட கழுத்தில் இருக்க டாலரில் தானே அந்த சாபம் இருக்குது. இந்த விஷயத்தை அந்த டைரி மூலமாக விக் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ரிச்சர்ட்டோட சமாதி இருக்க இடத்த தோண்டிக்கிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.